கள்ளச்சாராயம் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதும் அதனால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியாவையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி சம்பவத்தை போல விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து 23 பேர் உயிரிழந்தனர். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதியில் கள்ளச்சாராயத்தை குடித்து 67 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவையே அதிர வைத்தது. நகரின் மைய பகுதியில் மாவட்ட நீதிமன்றம் காவல் நிலையத்திற்கு பின்புற இருக்கும் பகுதியிலேயே வெளிப்படையாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதும் அதை குடித்து இத்தனை பேர் பலியாகி இருப்பதும் தான் இவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்கு காரணம். கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது மாவட்ட நீதிமன்ற வளாகம். அதற்கு அருகிலேயே கள்ளக்குறிச்சி நகர காவல் நிலையமும் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை தடையின்றி வந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் தற்போது பெரிய அளவில் மரணங்கள் நேர்ந்திருக்கும் கருணாபுரத்தைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன், அவரது சகோதரர் தாமோதரன் ஆகிய இருவரும் தான் இந்த பகுதிக்கான சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் மரக்காணம் பகுதியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான சாராய வியாபாரி மருவூர் ராஜாவுடன் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு நெருங்கிய உறவு இருந்தது என புகார்கள் எழுந்தது. அதேபோல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளில் சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் என்பவருக்கும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கும் இடையே நெருங்கிய உறவு இருக்கிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி நடத்த பாஜக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அந்தந்த கட்சியின் சார்பில் தனித்தனியே சென்னை ஐகோர்ட்டில் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த சென்னை ஐகோர்ட் கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டனர். மேலும் கள்ளச்சாராய விற்பனை போலீசாருக்கு தெரியாமல் சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. தவறிழைத்த அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் தமிழக போலீசாருக்கு உத்தரவிட்டனர். உடனே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சிபிஐ விசாரணைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்தும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்குரைஞர் டி. குமணன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைத்தால் புலன் விசாரணை முடிய கால தாமதமாகும், தமிழ்நாடு காவல்துறையை விசாரணையை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க தடை விதிக்க முடியாது என்று கூறி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. இதனால் திமுக அரசு அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஏற்கனவே கள்ளச்சாராய விற்பனைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைத்தால் பல்வேறு உண்மைகள் வெளிவர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.